அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் பல நிறுவனங்களுடன் 850 கோடி ரூபாய் மதிப்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. நோக்கியாவுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் சிப்காட் சிறுச்சேரி செங்கல்பட்டில் 450 கோடி ரூபாய் செலவில் 100 வேலைவாய்ப்புகளை உருவாக்கப்பட உள்ளன. 1000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் சென்னையில் ஏஐயை மையமாக கொண்ட ஒரு மேம்பாட்டு மையத்திற்காக பேபாலுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. 300 வேலைகளை உருவாக்கும் வகையில் 150 கோடி ரூபாய் செலவில் கோயம்புத்தூர் சூலூரில் செமிகண்டக்டர் உபகரணங்களுக்கான தயாரிப்பு மேம்பாடு மற்றும் உற்பத்தி வசதிக்காக விளைச்சல் பொறியியல் அமைப்புகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை செம்மஞ்சேரியில் 250 கோடி ரூபாய் செலவில் 1500 வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் செமிகண்டக்டர் டெக்னாலஜியில் R&D மைக்ரோசிப் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இன்ஃபிங்ஸ் உடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் மதுரை எல்காட் வடபழஞ்சியில் 50 கோடி ரூபாய் செலவில் 700 வேலைகளை உருவாக்கும் தொழில்நுட்பம் மற்றும் உலகளாவிய டெலிவரி மையம் அமைக்கப்பட உள்ளது. 500 வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் உபகரணங்களுக்கான மேம்பட்ட AI இயக்கப்பட்ட தொழில்நுட்ப மேம்பாட்டு மையத்திற்காக பயன்பாட்டு பொருட்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் 400 கோடி ரூபாய் செலவில் 500 வேலைகளை உருவாக்கும் வகையில் எலக்ட்ரோலைசர் உற்பத்தி மற்றும் ஹைட்ரஜன் கரைசல் அமைப்புகளுக்கான உதிரி பாகங்களை தயாரிக்கும் வசதிக்காக ஓமியம் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. 500 வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் சென்னையில் IT அண்ட் அனாலிட்டிக்ஸ் சர்வீசஸ் சென்டர் அமைப்பதற்காக கீக் மைண்ட்ஸுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்று வரும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். முதலமைச்சர் முன்னிலையில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது, விவரங்களை சொல்லுங்க. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசு முறை பயணமாக தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் விதமாக சான் பிரான்சிஸ்கோ சென்றிருக்கிறார். அங்கே அவர் முன்னிலையில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கிறது. அது குறித்து அவர் அந்த அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக சென்னையில் செமிகண்டக்டர் ஆலையை அமைக்க ஒப்பந்தம் கையெழுத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். நோக்கியா, பேபால் நிறுவனங்களுடன் தமிழக அரசு ஒப்பந்தம் செய்திருப்பதாகவும் அமெரிக்காவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கிறது. சான் பிரான்சிஸ்கோவில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்று முதலமைச்சர் அவர்கள் இந்த உரையாற்றும் பொழுது தெரிவிக்கக்கூடிய அந்த தகவலின் அடிப்படையில் சென்னையை அடுத்த சிறுசேரியில் 450 கோடி ரூபாய் முதலீட்டில் நோக்கியா தொழிற்சாலை அமைய இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். கோவை சூலூரில் 150 கோடியில் செமிகண்டக்டர் உற்பத்தி தொழிற்சாலை அமைக்க ஈல்டு என்ஜினியரிங் சிஸ்டம்ஸ் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். சென்னை செம்மஞ்சேரியில் 250 கோடி ரூபாயில் செமிகண்டக்டர் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் அமைக்க மைக்ரோசிப் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை வடபழஞ்சியில் ரூபாய் 50 கோடியில் தொழில்நுட்ப மையம் அமைக்க இன்ஃபிங்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை தரமணியில் செமிகண்டக்டர் உற்பத்தி தொழிற்சாலை அமைக்க அப்ளைடு மெட்டீரியல்ஸ் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வசதிகளுடன் கொண்ட அதிநவீன தொழில்நுட்ப வளர்ச்சி மையமாக இந்த மையம் செயல்படும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக செங்கல்பட்டில் 400 கோடியில் ஹைட்ரஜன் உற்பத்திக்காக ஓமியம் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. சென்னையில் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் அமைத்து கீக் மைண்ட்ஸ் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பதாகவும் தமிழக முதல்வர் அவர்கள் அந்த தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டிலே தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக செமிகண்டக்டர்களுடைய வளர்ச்சிக்காக செமிகண்டக்டருடைய உற்பத்தியை பெருக்குவதற்காக பல்வேறு முன்னெடுப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. செமிகண்டக்டர்களுடனான அந்த உற்பத்தியை மேம்படுத்தும் விதமாக இங்கே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய மையம் ஒன்றும் தமிழ்நாட்டில் அமைக்க இருப்பதாகவும் தமிழக முதலமைச்சர் அமெரிக்கா சென்றிருக்கக்கூடிய அந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தற்போது தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தி. ஆப்பிள் நிறுவன உயர் அலுவலர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை மேற்கொள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கிறார். உலக மின்னணு சாதனங்கள் உற்பத்தி வரைபடத்தில் தமிழ்நாட்டிற்கான இடத்தை உறுதி செய்ததற்காக ஆப்பிள் நிறுவனத்திற்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தொடர்ந்து ஆப்பிள் நிறுவன உயர் அலுவலர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை மேற்கொள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டின் திறன் வளர்ச்சி மிகுந்த இளைஞர்கள்
பெண் கல்வி மற்றும் அவர்களின் திறன் வளர்ச்சி குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கியிருக்கிறார். மேலும் உலக மின்னணு சாதனங்கள் உற்பத்தி வரைபடத்தில் தமிழ்நாட்டிற்கான இடத்தை உறுதி செய்ததற்காக ஆப்பிள் நிறுவனத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்திருக்கிறார். வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள தி கோட் படத்தின் டிக்கெட் முன்பதிவு இன்று தொடங்கியது. இதில் டிக்கெட் கட்டணத்துடன் ஸ்நாக்ஸ்கான தொகையும் சேர்த்து வசூலிக்கப்படுவதாக சர்ச்சை எழுந்த நிலையில் டிக்கெட் விலை மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. தகவல்களை விவரிக்கின்றனர் செய்தியாளர்கள் விமல்ராஜ் மற்றும் டெல்ஜின். வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜயின் 68வது படமான தி கோட் வரும் 5ஆம் தேதி தியேட்டர்களில் வெளியாக உள்ளது. யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ள இந்த படத்தின் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றதோடு பெரும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே கோட் படத்திற்கான டிக்கெட் முன்பதிவு இன்று காலை தொடங்கியது. ஆன்லைன் முன்பதிவில் டிக்கெட் கட்டணம் மற்றும் ஸ்நாக்ஸ் ஆகிய இரண்டும் சேர்த்து 390 ரூபாய் என விலை நிர்ணயிக்கப்பட்டிருந்ததால் ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்தனர். கட்டாயமாக ஸ்நாக்ஸ் வாங்க வேண்டும் என்று கூறுவது சட்டவிரோதம் என்றும் தமிழக அரசு இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து செப்டம்பர் 6ஆம் தேதிக்கான கோட் படத்தின் டிக்கெட் விலை 243 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் டெல்ஜின் வழங்கும் கூடுதல் தகவல். சென்னையில் பிரபல திரையரங்கமான ரோகிணி திரையரங்கத்தில் சுமார் 390 ரூபாய்க்கு அப்படத்தின் டிக்கெட் ஆனது விற்பனை செய்யப்பட்டுள்ளது. மேலும் டிக்கெட் வித் ஸ்நாக்ஸ் பேக்கேஜ் மட்டுமே ஆன்லைனில் ஓபன் ஆகியுள்ளதால் ரசிகர்கள் வேறு வழியின்றி அதனை வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என புலம்பி வருகின்றனர். பிரியா, விவரங்களுக்கு நன்றி டெல்ஜின்.